ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு ரமதான் டே 12. இப்போ நம்ம இஃப்தாருக்காக வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இஃப்தார் டைம் இன்னும் ஆகலை. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் வந்து எங்களோட பிரதர் இன் லா அண்ட் மதர் இன் லாவை வந்து நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெங்களூரில் இருக்க ஹெச்பிஆர் லே அவுட்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஹெச்பிஆர் லே அவுட்டில் எந்த ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக ரமதான் அப்படிங்கிறது முஸ்லிம்ஸ்க்கான ஒரு ஹோலி மந்த். ஸோ இந்த ரமதானில் எல்லாருமே ஃபாஸ்டிங் வைப்பாங்க அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஈவினிங் ப்ரேயரை வந்து அசர் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அசர் ப்ரேயருக்கும் இஃப்தாருக்கும் நடுவில் இருக்க டைம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு டைம். அந்த டைமில் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து என்ன கேட்குறோமோ வந்து அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ட்ராவலிங் சமயத்தில் துவா கேட்டால் வந்து உடனே கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நாங்கள் இஃப்தாருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ராவலும் பண்ணிகிட்ருக்கோம். அதே டைமில் அந்த இஃப்தாருக்கு முன்னாடி டைம் ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு டைம்ங்கிறதுனால துவா பண்ணிவிட்டு திக்ரு ஓதிக்கிட்டே போகும்போது மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பெங்களூரில் இருக்க ஹெச்பிஆர் லே அவுட்டில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளானு. இங்கே போகலாம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் நம்ம முடிவு பண்ணிட்டு வரல. இந்த ஏரியாவுக்கு வந்தால் ஏரியாவே ரொம்ப ரொம்ப வைபாக ஃபுல்லாகவே ஃபுட் ஸ்டால்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்துச்சு. பார்க்கும்போதே எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். அண்ட் ஆல்மோஸ்ட் இஃப்தார் டைம் ஆனதுனால இஃப்தார் ஸ்நாக்ஸு ஜூஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வெளியிலேயே வச்சு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்காக இருந்தது. ஆனால் நமக்கு வந்து இன்னும் நோன்பு திறக்கிற டைம் ஆகலை. ஃபைனலாக நம்ம வந்து ரியாசா டீ பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே போயிட்டு பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பசியாகவும் இருந்தது. அதே சமயத்தில் வந்து பிரியாணி மந்தி இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. சரின்னு இந்த பிரியாணி கடைக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் டைனுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணும்போது தான் வந்து அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாருமே நோன்பு வச்சுருக்காங்க. ஸோ வந்து பிரியாணி வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இஃப்தார் டைமும் ஆயிடுச்சு, நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம பக்கத்து ஷாப்பில் வந்து 7 Plates அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னா அவங்களே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம எல்லாருமே நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட நோம்பு வந்து நல்லபடியாக நம்ம வந்து நிறைவு செஞ்சுட்டோம். எல்லோரும் இருந்த பசிக்கு வந்து பயங்கரமாக வந்து தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கேயுமே அதே தான் சொன்னாங்க, எல்லாருமே நோன்பு. ஸோ அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் உட்காந்து நோன்பு திறந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மள மாதிரி தான் அவங்களும் நோன்பு திறந்துருக்காங்க. அவங்களுக்கும் டயர்ட்லாம் இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து பிரியாணி வந்து உள்ளே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் 7 Plates. அண்ட் 7 Plates அப்படிங்கிறது பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். எல்லா பக்கமே அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இவங்க தான் வந்து என்னோடய மதர் இன் லா. ஸோ நம்ம மதர் இன் லா அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட கசின், நான், ஹஸ்பண்ட் அண்ட் பையன் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சிக்கன் மந்தி மட்டன் மந்தி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து முஸ்லிம்ஸ் தான் அங்கே மேக்ஸிமம் இருந்தாங்க. எல்லாருமே நோன்பு திறந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுட்டுக்காக. அந்த டைமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸாக கொஞ்சம் டெசர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மெயினாக 7 Plates அப்படிங்கிற ஷாப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை விசிட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷவர்மா ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட் ஷவர்மாவாக இருந்தாலும் சரி, நார்மல் ஷவர்மாவாக இருந்தாலும் சரி, அந்த கடையில் ஷவர்மா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பிளேட் ஷவர்மா ஒன்று வாங்கி அது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் சூப் இல்லாமல் வந்து ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து சாப்பிடவே கூடாது, அது பெரிய கொலை குத்தோன்ற ரேஞ்சுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சூப் அண்ட் மட்டன் சூப் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியாச்சு. மட்டன் சூப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அந்த எலும்போட ரசம்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம பண்ணுற வேலை தான், மெனு கார்டை திருப்பி போட்டு பார்த்து குழப்பி என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அதுக்கப்புறமா சிக்கன் லாலிபாப்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிடவே. அண்ட் தென் வந்து ஹியர் கம்ஸ் த மந்தி. ஸோ 7 Platesல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மந்தி ட்ரை பண்ணுறேன். மட்டன் மந்தி அண்ட் சிக்கன் மந்தி ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இதில் சிக்கன் இருந்தது, அது மட்டன் இருந்தது, அவ்வளோதான். அண்ட் ரைஸுமே வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. நார்மலாக நம்ம வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு வந்து இது அந்தளவுக்கு பிடிக்காது. இது கைண்ட் ஆஃப் அ கேரளா பிரியாணி மாதிரி இருந்துச்சு. அதோடு நாங்கள் முடிச்சுட்டு பில்லை கொடுங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். அப்படி பண்ணாமல் ஒரு லெமன் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணி அது வந்து
சுத்தமாக நல்லா இல்லை, வாயிலே வைக்க முடியல. ஸோ நீங்கள் 7 பிளேட்ஸ் போனீங்கன்னா லெமன் சிக்கன் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. அண்ட் வாயே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளூ லைம் மொஜிட்டோ கொஞ்சம் வாங்கிட்டு அதெல்லாம் குடிச்சு ஃபைனலி நம்ம வந்து ஒரு அளவுக்கு செட் ஆகிட்டோம். எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே வந்து ப்ளூ லைம் மொஜிட்டோ வந்து நானும் என்னோடய பையனும் வாங்கி குடிக்காமல் இருக்கவே மாட்டோம். எங்கள் 2 பேரோட மோஸ்ட் ஃபேவரட் இது. ஸோ ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து நோன்பு திறந்தாச்சு. இஃப்தாருக்கு அப்புறம் வந்து நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. நமக்கு வந்து இந்த ஃபுட்டை கொடுத்த அல்மைட்டிக்கு நம்ம எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து இந்த ரம்ஜான் மந்த்தே வந்து உணவோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உணவு இல்லாமல் பசியால் ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ரம்ஜான் மந்த் அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து பசியில் இருக்கவங்களுக்கு ஃபுட் கொடுத்து நம்ம வந்து உதவி செய்கிறதையும் வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் பார்க்க மறந்துடாதீங்க. பாய்.